ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்கழி 5 வந்து சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து லஞ்சுக்கும் நம்ம வந்து சைடிஷ்ஷாக வச்சுக்கலாம். மசால் வடை சூப்பராக நல்லா மொறு மொறுன்னு உள்ள வந்து சாஃப்டாக இருக்கும். அந்த மாதிரி பிகினர்ஸும் கூட ஈஸியாக பண்ணுற மாதிரி நம்ம செய்யலாம். வெல்கம் பேக் டு நல்லி சுந்தர்ஸ் கிச்சன். இன்றைக்கி ஹெல்தி அண்ட் டேஸ்டி ரெசிபீஸில் மார்கழி 5 மசால் வடை பார்க்கலாம் வாங்க. இந்த மசால் வடை செய்கிறக்கு ஒரு மெஷரிங் கப் எடுத்துக்கோங்க, அல்லது டம்ளர் அந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து இங்கே 300 கிராம்ஸ் பிடிக்கிற மாதிரி ஒரு மெஷரிங் கப்பில் வடைப்பருப்பு எடுத்துட்டேன். இந்த வடைப்பருப்பு அப்படின்னா தனியாக நிறைய பேர் வந்து கடலைப்பருப்பு, நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன், கடலைப்பருப்பு தான் போட்டு செய்கிறாங்க. ஆனால் இந்த வடைப்பருப்பில் செஞ்சால் தான் நல்ல மொறுமொறுப்பாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த 300 கிராம் வந்து இந்த மெஷரிங் கப்பில் இந்த பருப்பு எடுத்தாச்சு. எல்லா கடைகள்லையுமே இந்த வடைப்பருப்பு வந்து கிடைக்கும். நம்ம கடலைப்பருப்பை விட இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். பார்த்தா தெரியும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு. அதனால் இந்த பருப்பு இனிமேல் வந்து செய்யுங்க. இப்போ தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 3 டைம்ஸ் வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். கழுவி எடுத்தாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் மேக்ஸிமம் வந்து ஊற வச்சிடலாம். ஊறட்டும். அதுக்கப்புறம் 2 மணி நேரத்துக்கு பக்கம் ஆயாச்சு. பருப்பு நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ வந்து தண்ணி ஒரு ட்ராப்பும் கூட இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணியே இல்லாமல் சுத்தமாக வடித்து எடுத்துட்டு ஒரு மிக்சர் ஜார் எடுத்து நம்ம வந்து அதை போட்டு அரைச்சிக்கலாம். இது பெரிய ஜாராக இருக்குது. நான் கொஞ்சம் பாதி பாதியாக போட்டேன். பெரிய ஜார்னு ஃபுல்லாக போட்டுறாதீங்க, மேலே பருப்பு அப்படியே நின்றுடும். அதுக்காக நான் பாதி பாதியாக போட்டு பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சாச்சு. ஒரு பவுலுக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ தண்ணி விட்டு அரைக்காமல் இது பார்த்திங்களா எவ்வளோ நல்லா இருக்குது. இந்த கொரகொரப்பாக இருக்கணும், அப்போ தான் நல்லா மொறு மொறுன்னு இருக்குது. இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் பொடியாக நறுக்குனா 3 வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் 3 வெங்காயம், ஒரு 4-5 பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி, இஞ்சி பொடியாக நறுக்குனது, மல்லி இலைகள், கருவேப்பிலை, இதெல்லாம் தாராளமாக நிறைய சேர்த்துக்கலாம். மல்லி இலை எல்லாமே அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை நல்லா வாசனையாக இருக்கும், அதனால் கருவேப்பிலையும் நிறைய சேர்த்துக்கலாம். குழந்தைகள்லாம் வந்து கருவேப்பிலை சாப்பிடவே மாட்டாங்க, இந்த மாதிரி வடையில் கொடுத்தா சாப்பிடுவாங்க. சோம்பு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்தி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்களா உருண்டை பிடிச்சி பார்த்தா நல்லா வரும். இப்போ இந்த அளவுக்கு கலந்தாச்சு. இப்போ உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கா. இந்த டைமில் பார்த்துட்டு இந்த மாதிரி பெரிய சைஸாக தான் வடை போட்டால் தான் நல்லாயிருக்கும். மசால் வடை எல்லாமே இந்த மாதிரி தட்டிக்கலாம். தட்டி மிதமான சூட்டில் இருக்கக்கூடிய எண்ணெயில் போடணும். எண்ணெய் ரொம்ப காஞ்சிருக்கக்கூடாது, காஞ்சும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். வச்சுட்டு மிதமான சூட்டில் இருக்கும்போது ஒவ்வொன்றா தட்டி போட்டுக்கலாம். நான் வந்து இந்த குட்டி கடாயில் 4 அல்லது 5 பிடிக்கும், அந்த மாதிரி 5 வடையாக போட்டுக்க போகிறேன். இங்கே வந்து நான் எண்ணெய் வந்து நல்லா பொங்கி வந்திருக்கு பார்த்திங்களா. இது ஏன்னா கடலெண்ணெயில் தான் நான் வந்து செய்கிறேன். நல்லா வாசனை கமகமன்னு இருக்குது. இந்த கடலெண்ணெயில் இந்த மாதிரி வடையெல்லாம் செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ராகி வடை, மசால் வடை இதெல்லாமே. இப்போது ஒரு ஸ்டிக்கு வச்சு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கழித்து நம்ம திருப்பி விட்டாச்சு. நல்லா நிறம் மாறி வந்துட்டுருக்கு. இந்த சலசலப்பு அடங்கின பிறகு தான் நம்ம வந்து இந்த வடையை எடுத்துக்கணும். ஆனாலும் கடலெண்ணெய் அப்படிங்கும்போது இந்த நுரை வந்து வந்துட்டு தான் இருக்கும். நம்ம அதை பார்த்துட்டு இருக்கக்கூடாது, எடுத்துடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வடை நிறம் வந்தால் எடுத்துடலாம். சூப்பராக வடை வந்து ரெடி ஆயாச்சு, மசால் வடை. இதே மாதிரி நம்ம அடுத்த பேட்சும் போட்டுக்கலாம். சிம் பண்ணி வச்சுட்டு அடுத்த பேட்ச் போடும்போது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அதிகப்படுத்திக்கோங்க. ஃப்ளேமை அதிகப்படுத்திட்டு திரும்ப மீடியம் ஃப்ளேம் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் போடணும். போட்டுட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் விட்டு இந்த ஸ்டிக்கில் ஒரு திருப்பி போடணும். ஒரு 2 டைம்ஸ் திருப்பி போடணும். வடை தோசை மாதிரி ஒரு தடவை மட்டும் திருப்பி போட்டு எடுக்கக்கூடாது, ஒரு 2 டைம்ஸ் திருப்பி போடணும். அப்போ தான் நல்லா மொறு மொறுன்னு 2 பக்கம் ஒரே மாதிரி ஈவனாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் சொன்னேன் இல்லைங்களா, கடலை எண்ணெய், கிரவுண்ட்நட் ஆயில் தான் நாங்கள் வந்து செக் எண்ணெய் வாங்கி வச்சுருக்குறோம். இது வந்து 5 லிட்டர்ஸு. இதில் வந்து நல்ல வாசனையாக நல்ல ஒரிஜினல் கடலை எண்ணெய் தெரிஞ்சவங்க கிட்ட தான் வாங்கினோம், நல்லாயிருக்கும். இதில் வந்து வடை வந்து சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். எல்லா வடையும் இதில் செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும்.
அது நான் எதுக்கு இத சொல்ல வந்தேன் அப்படின்னா, அந்த எண்ணெய் வந்து அந்த நுரை கட்டி வருது இல்லைங்களா? அதனால நான் வந்து அந்த கிளியரா இல்ல அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. அதுக்காக சொன்னேன். கடலை எண்ணெய்னால இப்படி தான் இருக்கும். அதனால நீங்க யோசிக்க வேண்டியதில்ல. இப்போ அடுத்த பேட்சும் நம்ம வடை எடுத்துக்கலாம். சூப்பரா வந்து மசால் வடை குயிக்கா ஆயாச்சு. இது வந்து நமக்கு லஞ்சுக்கு அல்லது ஈவினிங் ஸ்நாக்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வந்து எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மசால் வடை அப்படின்னால எல்லாத்துக்குமே விருப்பந்தான். அதிலே வந்து நல்லா இந்த மாதிரி வந்து சுட சுட மொறு மொறுன்னு இருக்கு. பார்த்தாலே தெரியுது. உள்ள வந்து நல்லா சாஃப்ட்டா குக் ஆயிருக்கு. வெளிய வந்து நல்லா மொறு மொறுப்பா இருக்கு. இந்த மாதிரி வந்து வடை செஞ்சு குடுத்தா எல்லாருமே கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இதே மாரி கண்டிப்பா நீங்களும் செஞ்சு பாருங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு தொடர்ந்து எல்லா வீடியோஸும் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான கிளிக் பண்ணி வச்சுட்டு எல்லா வீடியோஸ் பாருங்க. அடுத்த வீடியோல இன்ட்ரஸ்டிங் ரெசிபில பார்க்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் நளினி. தேங்க் யூ.